ஒருத்தவங்க மெதுவாக வருவாங்க. இந்த வேகமா போறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? இருக்கிற களையை போற என்ன செய்வாங்க? மண்ணை வச்சு மூடிட்டு களை எடுத்தது மாதிரி என்ன செய்வாங்க? வேகமா போய்க்கு இருப்பாங்க. நான் நினைப்பேன், என்னடா இவ்வளவு வேகமா போறாங்க, இவ்வளவு களை கிடக்குது, நம்மளும் கொத்தி கொத்தி தான் பாக்குறோம், கொத்த முடியல, ஆனா இவங்க இவ்வளவு வேகமா போறாங்களா? பின்னாடி காட்டுக்காரர் வந்து இப்படி மண்ணை இப்படி இப்படி தள்ளி பார்ப்பாரு எல்லாத்தையும் பின்னாடி. ஆனா அவங்க பின்னாடி இப்படி இருக்கும். இதுதாங்க வேஷம். பேர் என்னது? நான் களை எடுக்கிறேன், வேமா எடுக்கிறேன், நான் அந்த முதல் எடுக்கிறேன், எனக்கு எவ்வளவு கொடுக்கணும், கூட எனக்கு சம்பளம் கொடுத்துடணும், சரியா? அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா உள்ள என்ன இருக்காது? வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். எல்லாமே தெரிஞ்சது மாதிரி பேசுவாங்க பக்தியில. ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படியே ஒரு சம்பவத்தை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பைபிளை எல்லாம் கரைச்சி குடிச்சது மாதிரி எல்லாம் பேசுவாரு. கடைசியில நம்ம பேசும்போது, அப்படியா, நான் இப்படி நினைச்சு நான் பேசிட்டேன், அப்படி சொல்லுத வசனம், சரி சரி எனக்கு ஜெபம் பண்ணுங்க. வேஷம் ஒரு நாள் களைஞ்சிச்சு அப்படின்னா நான் யார் அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க. வேஷம் ஒரு நாள் களைஞ்சிச்சு அப்படின்னா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எப்ப களையும் அப்படின்னா ஒரு நாள் களையும். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது என்ன செய்யும்? களையும். வேஷம் களையும். எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் வேஷம் என்பது இருக்கக்கூடாது. பக்தியின் வேஷத்தை நம்ம தரிச்சோம் அப்படின்னா தேவ பலனை நம்ம மறுதளிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்படி யாராவது ஆவிக்குரிய வாழ்க்கையில வேஷம் போடுறவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பழக்க வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா அந்த பழக்கம் எப்படி வந்துடும்? நமக்கு வந்துடும். ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் சொன்னார், நானு நைட்டு 10 மணிக்கு ஜெபம் பண்ணேன்னா காலையில 3 மணி 4 மணி வரையும் ஜெபம் பண்ணிக்கு இருக்கிறேன், கர்த்தர் என்கிட்ட நிறைய காரியத்தை சொல்றார். நான் சொன்னேன், அப்படியா பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் உங்க கூட நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துறாருல? ஆமா பாஸ்டர், நிறைய காரியங்களை, 1 ஏக்கர் நிலத்தை இந்த இடத்துல வாங்க போறேன்னு சொன்னார், அந்த இடத்துல இப்ப ஆண்டவர் கொடுக்க போறார், வாங்கிட்ட பத்திரம் போட போறேன். மகனை பார்த்து கேட்டவங்க, அப்பா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாரு? எங்க அப்பாவா 8 மணி படுத்தாரா, நைட்டு காலையில் 8 மணிக்கு எந்திரிப்பார்.